வணக்கம். ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தாருங்க. அவர் ஒரு சிறந்த வீரர். அவரை யாராலுமே தோற்கடிக்க முடியாது. அவ்வளோ நல்ல ஒரு விளையாட்டு வீரர். அவர தோற்கடிக்கணும் அப்படின்னு நெறைய பேர் முயற்சி பண்ணி முடியாமயே போயிருது. அவருக்கு அதனால கொஞ்சம் ஒரு தலகனம் வந்துருது. மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா முடியல. ஏன்னா, அவர் ஒரு நல்ல சிறந்த விளையாட்டு வீரர். நல்ல தேவையான உறக்கம், உழைப்பு, உடற்பயிற்சி, நல்ல உணவுன்ற மாரி ரொம்ப வாழ்க்கைய இதா வச்சிருப்பாரு. ஆனா கொஞ்சம் தலகனம் மட்டும் அவருக்கு இருக்கு. அதனால எல்லாரும் சேர்ந்து அவர இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணலாம்? சரி பணம் போனாலும் பரவால்ல. அவர தோற்கடிக்கணும், அவருடைய அகம்பாவத்த குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10,00,000 பரிசு அவரை தோற்கடிப்பவருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்ன பணத்துக்காக எல்லாரும் வருவாங்க. ஆனா எல்லாரும் இந்த விளையாட்டு வீரரை பத்தி தெரியும் இல்லையா? இந்த குத்துச்சண்டை வீரர் ரொம்ப சிறந்தவர் விளையாடுவாருன்னோம்னா, யாருமே அவரை எதிர்க்கிறதுக்கே வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ ஒரு இளைஞன் நான் அவர எதிர்த்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கும். அவனுடைய வெல்விஷர்லாம் டேய் வேண்டாம் அவர் நல்ல சிறந்த வீரர். நீ நிச்சயமா தோக்க தான் போற. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல நான் அவர் கூட போட்டி போட போறேன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அவன் தன்னுடைய நண்பர்கள்ட்ட கொஞ்சம் நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் நிச்சயமா நீ ஜெயிக்கணும்னா உனக்கு என்ன உதவி கேட நாங்க செய்யறோம் அப்படின்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. உடனே இவனா சில விஷயங்களை அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றான். அதுபடி அதுல ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, குத்துச்சண்டை வீட்டுக்கு போறாரு, அந்த வீரருடைய வீட்டுக்கு போயிட்டு, சார் நீங்க இப்படி போட்டியில கலந்துக்க போறீங்க, வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிச்சயமா உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு, ஏன் ஒரு மாதிரி உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்போம். இல்லையே இப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வெளியில வந்துடுவான். அப்புறம் மறுநாள் அவர் ஓட்டப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பன் போவான். அவன் போயிட்டு வாழ்த்துக்கள் சார், நிச்சயமா நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க, உங்களை யாரு சார் ஜெயிக்க முடியும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன் சார் உங்களுக்கு முந்தைய மாதிரி ஒரு சுறுசுறுப்பா ஒரு மாதிரி தெரியல, ஏதோ டல்லா தெரியுறீங்களே, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்பான். இவருக்கு ரொம்ப குழப்பமா போகும். அன்னைக்கு அவர் எப்படி சொன்னாரு, இன்னொருத்தர் இப்படி சொல்றாரு. இப்படி 2, 3 நண்பர்கள் போய் அவரை சந்திச்சு அவரை ரொம்ப புகழ்ந்துட்டு, இருந்தாலும் முன்ன மாதிரி நீங்க இல்லை சார், கொஞ்சம் ஏதோ சோர்வா தெரியுது அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. போட்டி நாளும் வந்தது. உடனே இவரும் போட்டிக்காக வராரு. வரும்போது இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான், ஒரு பூங்கத்தை கையில கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லுவான். அவரும் சரிஞ்சு விட்டு கை கொடுப்பாரு வாழ்த்துக்கள். உடனே சார் நீங்க பிடிச்சீங்கன்னா அப்படி இரும்பு பிடி பிடிச்ச மாதிரி இருக்கும். என்ன சார் கையில் இப்படி பலமே இல்லை, என்ன ரொம்ப தளர்ந்துட்டீங்களா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்ற மாதிரி கேட்பான். அவ்வளவுதான். அவருக்கு உண்மையிலேயே ஒரு தளர்ச்சி, ஒரு சோர்வெல்லாம் வந்துடுது. ரொம்ப ஒரு வேகத்தோட தாக்குதலை தொடங்கினா கூட அவரால் அந்த இளைஞனோட போட்டி போடவே முடியல. அவருடைய சின்ன சின்ன தாக்குதல் கூட இவரால் சமாளிக்க முடியல. இவர் தோத்து போயிடுறாரு. இதுதாங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, வியாதியை விட கொடுமையானது, வியாதி வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய வியாதி இருக்கு பாருங்க, அதை குணப்படுத்தவே முடியாதுங்க. அதனால தான் நம்ம பலப்படுவோம். நம்மளுடைய எண்ணங்களினாலும் நம்பிக்கையாலும் நம்ம பலப்படுவோம் அப்படின்றத சொல்றது தான் இந்த கதை. நன்றி, வணக்கம்.